அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்துடைய மகா மாந்திரீக பயிற்சி வகுப்பு பகுதி 2 நடைபெற இருக்குது. இந்த மகா மாந்திரீக பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கு 2 முறை நடைபெறக்கூடிய பயிற்சி. குறைந்தபட்சம் 10 நபர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் சார்பாக முழுமையான மந்திர தந்திர எந்திர வித்தைகளை போதித்து அவர்களை மாந்திரீக தொழிலுக்கு தேவையான அத்தனை வித்தைகளையும் கொடுத்து முழுமையான ஒரு மாந்திரீகனாக மாற்றும் பயிற்சி தான் இந்த மகாமாந்திரிக பயிற்சி. இந்த மகாமாந்திரிக பயிற்சியில் எல்லா நபர்களையும் இணைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. தெய்வ உத்தரவு, எங்களுடைய தெய்வம் உத்தரவு கொடுக்கணும். எங்களுடைய தெய்வம் உத்தரவு கொடுத்து இந்த நபர்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு உத்தரவு வந்தால் மட்டுமே அவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மகாமாந்திரிக பயிற்சி வகுப்பில் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் கொடுப்பீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. தினமும் குறைந்தபட்சம் ஒரு 150 ஃபோன் கால்கள் இந்த விளம்பரங்களை பார்த்து நம்ம அட்டன் பண்ணுறோம். அந்த நபர்களுக்கான ஒரு விளக்கப்பதிவாக இந்த பதிவு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாந்திரீக பயிற்சி வகுப்பில் எப்படி பயிற்சி முறைகள் இருக்கும் அப்படின்னா, முதல் முறை கண்டிப்பாக நம்முடைய மந்திராலயத்திற்கு நேரடியாக வர வேண்டும். இது நேரடியாக கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு. முதல் பயிற்சி வகுப்பு கணபதி உபாசனை, குரு உபாசனையோடு சேர்த்து கண்டிப்பாக நேரில் தான் நடைபெறும். திருச்சி அலுவலகத்தில் நம்முடைய இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும். இந்த பயிற்சி வகுப்பில் முதல் முறை நேரடியாக வரணும். அதன் பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரங்கள் ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் பயிற்சி வகுப்பு இருக்கும். இந்த பயிற்சி வகுப்பில் முழுமையாக நாம் கொடுக்கக்கூடிய பூஜை முறைகளை, நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டிப்பாக மாணவர்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான் முக்கியமான விளக்கம். இந்த பயிற்சி வகுப்பில் மந்திர சாஸ்திரத்தினுடைய அடிப்படை முதல் உயர்நிலை வரை கற்றுத்தரப்படும். முதல் நாள் கணபதி உபாசனை, அதோடு சேர்த்து குரு தீட்சை கொடுக்கப்படும். அந்த கணபதி உபாசனை தொடர்ந்து பூஜை செய்து கொண்டிருக்கும் காலங்களிலேயே உடல்கட்டு மந்திரம், திசைக்கட்டு மந்திரம், சாப நிவர்த்தி மந்திரங்கள், மூலிகள் சாப நிவர்த்தி மந்திரங்கள், எந்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் மந்திரங்கள், மந்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் முறைகள், உங்களுடைய மந்திரங்களை உடலில் நிற்க வைக்கக்கூடிய மந்திரங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட மாந்திரிகத்தினுடைய அடிப்படை என்னெல்லாம் இருக்கோ அத்தனை விஷயங்களும் முதல் 3 மாதங்கள் கொடுக்கப்படும். அதன் பிறகு அடுத்த 3 மாதம் முழுமையாக உபாசனா தெய்வத்தினுடைய தன்மை, அந்த உபாசனா தெய்வத்தை வைத்து அஷ்டகர்ம வேலைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அடுத்த 3 மாதம் போதிக்கப்படும். அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் உயர்நிலை பாடமாக கழிப்பு பூஜைகள், செய்வினை பில்லி சூனியம், ஏவல் விரட்டுதல், பேய் விரட்டுதல், வசிய வேலைகளை துல்லியமாக செய்தல், ஆண் பெண் வசியம் செய்தல், தெய்வ தேவதா வசியம் செய்தல் அப்படின்னு முழுமையான ஒரு மாந்திரிகனுக்கு தேவையான அத்தனை விதமான விஷயங்களும் இந்த பயிற்சி வகுப்பில் கற்றுத்தரப்படும். சரி, இந்த வகுப்பில் சேர மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்ன? எப்போவுமே நம்முடைய மகாசக்தி மந்திராலயம் எல்லா நபர்களுக்கும் காசுக்காகவோ அல்லது தட்சணைக்காகவோ பயிற்சி வகுப்பையோ உபாசனா தெய்வங்களையோ கொடுப்பது இல்லை. முழுமையாக தெய்வ பிராப்தமும் முன்னோர்களுடைய ஆட்சியும் குலதெய்வத்தினுடைய அனுமதியும் இருந்தால் மட்டுமே இந்த கலைகளை கற்றுத்தருகிறோம். மிக முக்கியமாக குரு பக்தி, குருவின் மீது பக்தி கொண்டு ஒரு குருவால் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், ஒரு தெய்வத்தின் மீது பக்தி கொண்டு அந்த தெய்வத்தை நம் உபாசனையாக எடுப்பதால் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், அதே சமயத்தில் இந்த மாந்திரிக கலையை கற்று பிற நபர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற மிக அரிய தேடலோடு தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய இடங்களுக்கு சென்று ஏமாந்து இந்த மாதிரியான நிறைய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு தோல்வியை சந்தித்த நபர்கள், அதே சமயத்தில் ஒரு முழுமையான மாந்திரிக பயிற்சி குருமுகமாக குருவின் அருளாசியோடு அவர்களுடைய வழிகாட்டுதலோடு முழுமையாக இந்த கலையை நாம் கற்று பிற மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொண்டால் போதுமானது. நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த இலவசங்களை தேடுபவர்கள் எத்தனை மை கொடுப்பீங்க, எத்தனை பிடிஎஃப் கொடுப்பீங்க, என்ன மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க, நான் பூஜை பண்ணணுமா, அசைவம் சாப்பிடாமல் இருக்கணுமா, எத்தனை நாளைக்கு பூஜை பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன உபாசனா தெய்வம் கொடுப்பீங்க, எனக்கு கருங்குட்டி கொடுப்பீங்களா, உச்சிஷ்ட கணபதி கொடுப்பீங்களா, உச்சிஷ்ட காளி கொடுப்பீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 48 நாளைக்கு நான் பூஜை பண்ணணுமா, இந்த மாதிரியான கேள்விகளோடு தயவு செய்து என்னை அணுகாதீர்கள். இது உங்களுக்கான இடம் அல்ல. முக்கியமாக சொல்லப்போனால் இலவசமாக
அல்லது 1000 2000க்கு கொடுப்பாங்க. நம்ம இதை ஏதோ போனால் போகுதுன்னு இந்த கிளாஸை அட்டன் பண்ணி பார்ப்போம், இந்த கிளாஸில் நம்ம சேர்ந்து பார்ப்போம், என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த தேவையில்லாத பிற விளம்பர மாயைக்குள்ள ஆட்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் என்னை தொந்தரவு செய்ய இப்படிப்பட்ட நபர்கள் யாரும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன வகுப்பு கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, எடுத்த உடனே என்ன ஃபீஸு, என்ன காசு, தயவு செஞ்சு இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. இது உங்களுக்கான இடமோ பயிற்சியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க குருநாதர் மீதும் வித்தைகளின் மீதும் தெய்வத்தின் மீதும் இந்த கலையின் மீதும் அன்பு கொண்டு நேசம் கொண்டு இந்த கலையை கற்றே ஆக வேண்டும், முழுமையாக கற்க வேண்டும், உண்மையான மாந்திரீக கலையை கற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பயிற்சி வகுப்பு இது. எனக்கு இந்த பயிற்சி வகுப்பால் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. 10 பேருக்கு தான் அனுமதி. இன்னும் ஒரு 6 பேரை மட்டும்தான் நான் சேர்க்க முடியும். இதுக்கப்புறம் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன். இதுதான் மகாசக்தி மந்திராலயம், இதுதான் என்னுடைய பயிற்சி. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நாம் சொல்லும் வழிமுறைகளை கடைபிடித்து, பூஜை முறைகளை கடைபிடித்து, தெய்வத்தின் மீதும் குருபக்தியும் கொண்டு இந்த மாந்திரீக கலையை கற்க முடியும் என்று நம்பிக்கை கொண்ட நபர்கள் மட்டும் தொடர்பு கொண்டால் போதும். நன்றி, வணக்கம்.